அனைவருக்கும் வணக்கம். நான் சித்த மருத்துவர் ரமேஷ், மருதம் சித்த மருத்துவமனை, கரூர். இன்னைக்கு கோடை காலத்தில எப்படின்ற இந்த அம்மை நோய்க்கு தற்காப்பு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்னோட இது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கோடை காலத்தில நம்ம ரெகுலரா இந்த பச்சை பழம்னு சொல்லுவாங்க. அத நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இளநீர்ல கற்கண்டு சேர்த்து, இந்த பனங்கற்கண்டு சேர்த்து நம்ப பொடிச்சு போட்டு நம்ம அத பயன்படுத்துவது நல்லது. நொங்கு சாப்பிடலாம். ஏன்னா கோடை காலத்தில எளிதா நொங்கு கிடைக்கும். அது நம்ம பயன்படுத்தும் பொழுது, இந்த கோடை காலத்தில இருக்கின்ற வெப்பத்த தணிப்பது மட்டும் இல்லாமல், அதனால் ஏற்படுகின்ற இந்த அம்மை நோய் கட்டுப்படும். வராமல் பாதுகாக்கப்படும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாட்ல மோர் சேர்த்து, சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடும் பொழுதும், பழைய சாதம் அதில மோர் சேர்த்து நம்ம சின்ன வெங்காயம் சாப்பிடும் பொழுது, ஒரு நல்ல தீர்வா அமையும். அதே மாரி அந்த வேப்பம்பூ கிடைக்கும். அத ரசம் வைத்து நம்ம சாப்பிடும் பொழுது, இந்த அம்மை நோய் தாக்காமல் பாதுகாக்கப்படும். மேலும் பார்த்தீங்கன்னா, அம்மை நோய் தற்காப்புக்காகவும் சரி, அதே மாரி பார்த்தீங்கன்னா, அம்மை நோய் வந்ததுக்கப்புறம் அதில நம்ம என்ன ஈஸியா நம்ம க்யூர் பண்ணலான்னா, நம்ம அந்த நாட்டு மருந்து கடையில பேய்ப்புடல்னு ஒண்ணு இருக்கும். அந்த மூலிகை வாங்கிட்டு ஒரு 10 கிராம் அளவு நம்ம ஒரு 200 எம்எல் நீர் விட்டு 100 எம்எல்லா வத்த வச்சு, அத கொதிய வச்சு வடிகட்டி, அதில பனங்கற்கண்டு சேர்த்து 4 மணிக்கு ஒரு தடவ, ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவ இந்த கஷாயத்த குடிச்சிட்டு இந்த குடிநீர குடிச்சிட்டு வந்தோம்னா, மூலிகை குடிநீர் குடிச்சிட்டு வந்தோம்னா, ஒரு ஒரு 3 நாள்ல நமக்கு நல்ல ஒரு தீர்வா அமையும். இது மாரி நம்ம நம்ப நெறைய மருத்துவ குறிப்புகள தொடர்ந்து எங்களோட சேனல்ல குடுத்து வர்றோம். இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லி, இத பற்றியான ஒரு விழிப்புணர்வு குடுங்க. மேலும் உங்களுடைய ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள்.